வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 20ங்க, வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிசல்ட், அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுதுங்க. மத்தியானம் 12 மணிக்கு. அதுக்கான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் அங்கே டீட்டெயில் என்ன அப்டேட் எதுவும் கொடுக்கல. ஸ்ரீவாரிமட்டு நடப்பது எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்க, இல்லை சிஆர்ஓவில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இன்னும் கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணுறாங்க. இது கீழே திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அலிப்பரி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. தினசரி காலை 4:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுருக்காங்க. அதன்படி இன்றைக்கி 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 20 ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் இதில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலை எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்கன்னு தெரியல. 9 மணி 7,000 கொடுக்குறாங்களா, இல்லை 9,000 கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 6,616 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ஸ்லாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ சனிக்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் 6,616 டிக்கெட்டு. இது வந்து காலை 4:30 மணிக்கு அவைலபிளுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கலாம். 5:30 மணிக்கு பாருங்கள், 3,300 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் 3,000 டிக்கெட்டுக்கு மேலே காலியாகிருக்கு. திருப்பதியில் ஓரளவு கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 1 ஹவரில் 3,000 டிக்கெட் போயிருக்கு. 3 இடத்துலையுமே பக்தர்கள் நின்றுட்டுருக்காங்க தான் அர்த்தங்க. அதுக்கு 1 ஹவரில் 3,000 டோக்கன் போயிருக்கு. இது காலைல 5:30 மணிக்கு எடுத்தது. 21ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு 3,300 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. வியாழக்கிழமை நேற்று டோக்கன் கொடுக்கும்போது அன்றைக்கி டோக்கன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனம் கிடையாதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஏன் பொது தரிசனம் கிடையாதுங்கிறதுக்கு டீட்டெயில் இதில் பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு கீழேயே இன்றைக்குள்ள ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன டைம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து காலைல 2:30லேருந்து 3 சுப்ரபாதம், அப்புறம் 3 மணிலேருந்து வரிசை எல்லா சேவைகள் நடந்துகிட்டே இருக்கும். 4 to 6 அபிஷேகம் நடக்கும். 6 to 7 சம்பர்ணா, 7 to 8 தோமால சேவை. 9 மணிக்கு மேலே தான் தரிசனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 மணிலேருந்து இரவு வரைக்கும் கொடுத்துட்டு மாற்றி மாற்றி இல்லை புறம் நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு 12 வரைக்கும் தரிசனம் கொடுத்துருக்காங்க. அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 9 மணிக்கு தான் பொது தரிசனமே ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் எந்த தரிசனமே கிடையாது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம ஸ்டக் ஆகிற மாதிரி ஆகிடும். வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. விடிய காலையில் சாமி பார்க்க முடியாது. 9 மணிக்கு மேலே தான் திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு அதுலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். அதனால் வெள்ளிக்கிழமையில் மேக்ஸிமம் காலை நேரத்தில் வந்து தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிட்டு மற்ற நாட்களில் காலையில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் பகலில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு வாங்க. திருமலையில் மார்ச் மாதம் புக்கிங்கில் இன்னையோட வந்து எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதுங்க. 18ஆம் தேதி ஆரம்பிச்சது. இன்றைக்கி 20ஆம் தேதி காலைல 10 மணியோட முடியுது. முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வருங்க. இல்லைன்னா ஆப்பில் போய் கூட நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதில் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதில் 12 மணிக்கு மேலேன்னா நீங்கள் 1 மணிக்கு பாருங்கள். 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் செலக்ட் ஆகிட்டால் கன்ஃபார்ம் மெசேஜ் வந்துருங்க. வராத பட்சத்தில் நீங்கள் இதை வேணால் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதை இது எப்படி அந்த புக்கிங் லிஸ்ட்டில் போய் எப்படி நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது 2 விதமாக புக்கிங் பண்ண முடியும். அதாவது ஒன்று வந்து ஆப் மூலமாக பண்ணுறது, இன்னொன்று வெப்சைட் மூலமாக பண்ணுறது. அதே மாதிரி நம்ம செக் பண்ணுறதும் இது மூலமாக செக் பண்ணலாம், அது மூலமாக செக் பண்ணலாம். அதனால் நம்ம ஆப் மூலமாக செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு கீழே இருக்கும். மை புக்கிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய புக்கிங் லிஸ்ட்டில் போய்ட்டு என்னென்ன சேவைகளை நம்ம பண்ணியிருக்கோன்னு அதில் காட்டும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான் காட்டும். அடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே தள்ளிட்டே போனீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன சேவைகள்லாம் இருக்குதுன்னு மொத்தமாக காட்டும். அதில் நம்ம என்ன எது தேடுறோம், நம்ம இப்போ டிப் எலக்ட்ரானிக் சேவை தேடுறோம். அதில் டிப் எலக்ட்ரானிக் சேவான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இத்தனாம் தேதி நீங்கள் புக் பண்ணிருக்கீங்க, இந்த மாதத்துக்கான புக்கிங் பண்ணிருக்கீங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு அதில் காட்டுங்க. செலக்ட் இல்லைன்னா நாட் செலக்டட்னு இருக்கும். ஆரஞ்சு கலரில் நாட் செலக்டட்னு இருக்கும். செலக்ட் ஆகிட்டா க்ரீன் கலரில் செலக்டட்னு இருக்கும். அதில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். சரி, நாட் செலக்டட்னா க்ளீனாக அதிலே போட்டிருக்கும். நாட் செலக்டட்னு இருக்கும். என்னோட இது காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாகவே நாட் செலக்டட் தான். இது வரைக்கும் எங்களுக்கு 1 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தோட புக்கிங் ஹிஸ்ட்ரி அதில் எல்லாமே இருக்கும். அதிலே நம்மளோட இது ஓப்பன் பண்ணாலே போதுங்க. இந்த சேவை ஓப்பன் பண்ணால் அந்த சேவைக்கு எத்தனை நாளில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் மொத்தமாக இருக்கும். என்னோடது காட்டுறேன் பாருங்கள். வரிசையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகிடுங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அதில் வந்து செலக்டட்னு இருக்கும். அவ்வளோதாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உடனே அதில் வந்துடும். அதில் போய்ட்டு உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதி முடியுது இல்லைங்களா, அதுலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டயத்துக்கு நேரடியாக போய்ட்டு நம்ம தரிசனத்தை கலந்துக்க முடியும். ரொம்ப அற்புதமான சேவைகள் இது. எல்லாரும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தவங்களும் இது தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தாங்க இதில் வந்து ஆப் மூலமாக செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக பார்க்குறது டிடி தேவஸ்தானம்ஸ் .ap.gov.in பார்த்தீங்களா, அந்த ஆப் மூலமாக போனோம்னா ஃபுல்லாக அந்த தரிசனத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அது மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள் 3 கோடு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த சேவைகள்லாம் ஓப்பன் ஆகும்.
ஏற்கனவே புக்கிங் லிஸ்ட்டில் ஓப்பன் ஆன மாதிரி அதில் சேவைகள்லாம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் நம்ம எலக்ட்ரானிக் டிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து லாகின் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அது உங்கள் ஓடிபி வரும். ஓடிபி போட்ட பிறகு திரும்பவும் அதே மாதிரி வரும். மறுபடியும் அந்த டிப் எலக்ட்ரானிக் சேவைக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். ஏற்கனவே அந்த ஆன்லைன் ஆப்பில் ஓப்பன் பண்ண மாதிரியே அதே மாதிரி இதுலேயும் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு செலக்டடாக நாட் செலக்டான டீட்டெயில்ஸ் இருக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அதுலேயும் வருங்க. நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அக்காமடேஷன் எடுக்கிறது இதே மாதிரி தான். இதே இதில் போய்ட்டு நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் தான் அக்காமடேஷன் எடுக்க முடியும். இதே இதில் போய்ட்டு நீங்கள் புக் அக்காமடேஷன் ஆப்ஷன் வரும். என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி டக்குன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆப்பில் பார்த்தாலும் ஒன்று தான், வெப்சைட்டில் பார்த்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே கடைசியில் போய் சேர இடம் ஒன்று தான். போகிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஆப் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நேரடியாக அந்த இதை செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இது செலக்ட் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் நம்ம மெசேஜை வந்துடுங்க. வராத பட்சத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். வராத பட்சத்தில் ஆப்பில் போய் நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்டு, இந்த வருஷமும் நமக்கு அந்த மாதமும் நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுருங்க. இதே 20ங்க, நாளைக்கு 21, நாளைக்கு காலையில் ஆர்ஜித சேவை, அதாவது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவை, அது தவிர எக்ஸ்ட்ராவாக உள்ள ஃப்ளோட் ஃபெஸ்டிவல், தெப்போற்சவம், இந்த 5 சேவைகளும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. தேவை உள்ளவங்க அதை புக் பண்ணிங்க. இது மார்ச் மாதத்துக்கான புக்கிங். அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு இதே 4 சேவைகளுக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். அந்த சேவையை வந்து ஆன்லைனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு நேராக போய் இதை பார்க்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள சேவைகள் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும் 3 மணிக்கும் ஓப்பன் ஆகுது. அதுக்கு தேவை உள்ளவங்க பார்த்து ஞாபகமாக புக் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.